ராமர் கதைகள் பகுதி 1 சீதையை கண்டுபிடிக்க ராமன் அனுமனை ஏன் தேர்ந்தெடுத்தார்? இராமாயணத்தில் சீதாதேவியை கண்டுபிடிக்க ராமர் அனுமனை ஏன் தேர்ந்தெடுத்தார்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கதையில் அந்த மர்மத்தை கண்டுபிடிப்போம். வனவாசத்தில் ராமர், சீதை, லக்ஷ்மணர், ராவணன் சீதையை கடத்திச் சென்ற பிறகு ராமரும் லக்ஷ்மணரும் அவளைக் கண்டுபிடிக்க முயன்றனர். வழியில் சபரியின் வழிகாட்டுதலால் அவர்கள் சுக்ரீவனையும் அனுமனையும் சந்திக்கிறார்கள். சுக்ரீவன், நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று சொல்ல, ராமர், நீ என்னை நம்பிக்கையாக ஏற்கிறாயா என்று கேட்டார். அதற்கு சுக்ரீவன், எனக்கு அதற்கு ஆதாரம் வேண்டும் என்றான். ராமனின் அற்புத சக்தி. அதற்காக ராமர் தன் வில்லை தூக்கி தனது ஒரு அம்பால் 7 மரங்களை ஒரே நேரத்தில் துளைத்தார். இந்த பெரும் சக்தியைக் கண்டு சுக்ரீவனும் அனுமனும் அதிசயத்திலும் பக்தியிலும் மண்டியிட்டனர். அதன் பிறகு சீதையை தேடும் பொறுப்பை யாருக்கு கொடுப்பது என்பது ஒரு பெரிய முடிவு. என் அனுமனையே தேர்ந்தெடுத்தார். 1. வாலிகளின் போரில் அனுமனின் வியக்கத்தக்க புத்திசாலித்தனம். ராமர் வாலியை ஒரு அம்பில் வீழ்த்துவதை நேரடியாக பார்க்க அனுமனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இதனால் அனுமனின் அறிவு, வீரியம், பக்தியோன்மா என்பவை ராமருக்கு புரிந்தன. அனுமனின் அடையாளம் தெரியாமல் செல்லும் திறன். அவன் ஒரு மாயவித்தைதான். அவன் எந்த வடிவமாகவும் மாறலாம். சீதையை ரகசியமாகத் தேட மற்ற யாரும் இதை செய்ய முடியாது. 3. அனுமனின் இறுக்கமான பக்தி. ராமனுக்காக உயிரையே அர்ப்பணிக்கத் தயாரான ஒரே வானரன்தான் அனுமன். அனுமனின் புறப்பாடு. அனுமன் சீதையை தேடுவதற்காக புறப்பட்ட போது ராமர் அவரிடம் ஒரு சின்னம் கொடுத்தார். சீதைக்கு தன் மோதிரத்தை அனுப்பினார். அனுமன், நான் சீதா மாதாவை பார்த்துவிட்டு வருகிறேன் பிரபு என்று வணங்கிச் சென்றான். இந்த கதையின் தொடர்ச்சியில் அனுமன் எவ்வாறு சீதையை கண்டுபிடிக்கிறான்? அவள் நிலை என்ன? அவன் எப்படி தனியாளாக லங்காவை அடைந்து வனர சேனையின் மிகப்பெரிய தூதராக மாறினான்?